الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون. السلام عليكم ورحمة الله وبركاته. தங்களது மேலான ஜகாத் சதகா ஃபித்ராக்களை நமது இஸ்லாமிய கல்விச் சங்கத்திற்கு கொடுத்து உதவுங்கள். அவற்றை ஏழை எளிய மக்களின் இல்லங்களுக்கே நேரில் சென்று கொடுக்க இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். கீழ்கண்ட எண்களை தொடர்பு கொண்டால் நமது சங்கத்தின் நிர்வாகிகள் தங்களது இல்லம் தேடி வந்து கனிவுடன் பெற்றுக்கொள்வார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رضينا بالله ربا وبمحمد رسول وبالإسلام دينا. அனைத்து புகழும் அகிலங்கள் எல்லாவற்றையும் படைத்து பரிபக்குவப்படுத்தி பாதுகாத்து வருகின்ற வல்ல ரஹ்மான் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் முறித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நிர்வாக தலைவர் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது உற்றார் உறவினர்கள் சத்திய சஹாபாக்கள் தபீன்கள் தாபீன்கள் இமாம்கள் குறிப்பாக நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் என்றென்றும் இப்போது நிலவட்டுமாக. அன்பிற்கினிய அல்லாஹும் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான ரமலானுடைய மாதத்திலே நல்ல பல அமல்களுக்கு மத்தியிலே ஒரு சிறிய அமலாக இந்த தொடர்பு நிகழ்ச்சியை யூடியூப் வலைதளத்தின் மூலமாக தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்கினிய அல்லாஹும் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 7வது தொடரிலே நாம் பார்க்க இருக்கின்ற பொது தலைப்பின் கீழ், அதாவது முன்னொரு காலத்தில் என்னும் பொது தலைப்பின் கீழ் நாம் இந்த 7வது தொடரில் பேச இருக்கின்ற தலைப்பு என்னன்னு சொன்னால், நெருப்பு உண்டவாசிகள் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு. இதில் மிக பிரதானமான முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயத்தை நாம் பார்ப்போம். இந்த நெருப்பு குண்டவாசிகள் அப்படின்ற இந்த தலைப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லீமில் இடம்பெறுது. முன்னொரு காலத்தில் ஒரு அரசன் இருந்தான். அந்த அரசவைக்கு கீழே நிறைய பணியாட்கள் இருப்பாங்க, நிதியமைச்சர் அந்த மாதிரி நிறைய பொறுப்புகள்லாம் வகிக்கக்கூடியவங்க இருப்பாங்க. மந்திரி சபை, அந்த சபை, இந்த சபை நிறையா இருக்கும். என்ன தான் எல்லாமே இருந்தாலும் நம்முடைய அரசவையை பொறுத்தவரையில் அது அல்லாத இன்னும் பல விஷயங்களும் வச்சுருப்பாங்க. உதாரணமாக அந்த ஆரம்ப காலங்களில் பார்த்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் சூனிய கலைகள் ரொம்ப தலை தூக்கி இருந்த ஒரு நேரம் அது. அதனால் அரசர்களும் சரி இன்ன பிற மக்களும் சரி சூன்யக்காரனை நம்பி செய்யக்கூடிய காரியங்கள் பார்த்தா அது நிறையா இருக்கும். அப்படி ஒரு சூன்யக்காரன் ஒரு அரசவையில் இருக்கிறான். இந்த அரசனுக்குள்ள எல்லா விஷயங்களையும் இவன் தான் செஞ்சு கொடுக்குறது, ஏதாவது செய்திகள்லாம் முன்னறிப்பாக சொல்கிறது போகிறது மாதிரியான எல்லா விஷயங்களையும் கிரகிச்சு சொல்கிறது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணக்கூடிய ஒரு சூன்யக்காரன். இந்த சூன்யக்காரன் ஒரு நாள் அரசன்ட்ட வர்றான். அரசன்ட்ட வந்து, அரசரே, இந்த மாதிரி எனக்கு ரொம்ப வயசாயிருச்சு, நான் எப்போ மரணிப்பேன்னு தெரியாது, சூன்யக்காரனில் அதையும் கண்டுபிடிக்கல. அப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், எனக்கு வயசாயிருச்சு, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு சிறுவனை எனக்கு தாங்க, நான் வந்து அவனுக்கு இந்த கலையை என்ன செய்கிறேன், கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதுக்காக ஒரு சிறுவனை அழைச்சி கண்டுபிடிச்சி ஒரு சிறுவனை அதுக்கு தோதுவாக அமைச்சு கொடுக்குறாங்க. அந்த சிறுவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், அந்த சூன்யக்காரன்ட்ட போய் அந்த கல்வியை கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறான். இப்படி கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கக்கூடிய அந்த சமயங்கள்லேயே அந்த கால உதாரணமாக ஒரு 10 நாள் 15 நாள் போய்க்கிறான்னு வச்சுக்கிறீங்களேன். அப்படி போய்கிட்டு இருக்கும்போதே ஒரு துறவியினுடைய உரையை கேட்குறான். ஒரு துறவி ஒரு இடத்துல வந்து உபதேசம் பண்ணிட்டுருக்காரு. இதை வந்து இந்த சிறுவன் என்ன செய்கிறான்னு சொன்னால் கேட்டான். கேட்ட உடனே கொஞ்ச நேரம் கேட்டு போவோம் அப்படின்னு சொல்லி கேட்டால் அவனே லயிச்சிருச்சு. அதாவது ரொம்ப அவருடைய ஸ்பீச் வந்து உரை வந்து கவர்ற மாதிரியான விஷயங்களாக இருந்துச்சு பேசுனது எல்லாமே. உடனே அதை உட்காந்து முழுமையாக என்ன செஞ்ச ஆரம்பிச்சிட்டான், கேட்க ஆரம்பிச்சுட்டான். கேட்டதுக்கு பிறகு கிளம்பி எங்கே போகிறான், சூரியகாரன்ட்ட போகிறான். சூரியகாரன்ட்ட போன உடனே என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், அவன் சத்தம் போட ஆரம்பிச்சிட்டான். என்ன நீ உன் விஷயத்து லேட்டாக வர நீ அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதோ அல்லது சத்தம் போடுறதோ மாதிரியான காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டான். அப்போ அடுத்த நாள் திரும்பவும் வரும்போது இந்த துறவிகிட்ட இந்த செய்தியை என்ன செய்கிறாரு, இந்த சிறுவன் சொல்கிறாப்புல. சொன்ன உடனே அந்த துறவி ஒரு ஆலோசனை சொல்கிறார். என்ன அப்படின்னு சொன்னால், சரி இருக்கட்டும், பிரச்சனை இல்லை,
இது ஒரு முக்கியமான கல்வி தான். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, 2 ஆசிரியர் இப்போ ஒன்று என்ன சூனியத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர், இன்னொன்று துறவி மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியவர், கொள்கை ரீதியான அடிப்படை கொள்கைகளை கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் துறவி. சரி, இப்போ துறவி என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், இப்போ நீ இன்றைக்கி போனாலும் கண்டிப்பாக அடிப்பான் அல்ல திட்டுவான் சூனியக்காரன். அதனால் என்ன பண்ணு அப்படின்னு சொன்னால், நான் சொல்கிற மாதிரி சொல்லு. என்ன சொல்லுவா அப்படின்னு கேட்கும்போது, நீ இங்கேருந்து போனவொடனே உன்ட்ட சூனியக்காரன் கேட்பான், அப்படி சொல்லு என்னை வீட்டில் தடுத்துட்டாங்க, அதாவது லேட்டாக விட்டாங்க, அதனால தான் நான் லேட்டாக வந்தேன் அப்படின்னு சொல்லு. திரும்ப அங்கேருந்து போய் முடிச்சுட்டு கிளம்பி வீட்டுக்கு போக டைம் ஆகும்ல, வரது லேட் ஆச்சுன்னா போகிறது லேட் ஆகும்ல. அவள் வீட்டுக்கு போன வீட்டுக்கு கேள்வி கேட்பாங்கல்ல, அப்போ என்ன சொல்கிறது அப்படிங்கும்போது வீட்டில் சொல்லு, இந்த மாதிரி சூனியக்காரர் தான் என்னை லேட்டாக விட்டார், சூனியக்காரன் தான் என்ன லேட்டாக அனுப்புனா அப்படின்னு சொல்லி துறவி ஆலோசனை சொல்கிறார். இப்போ ஒரு சந்தேகம் வரும், என்ன அப்படின்னு சொன்னால், துறவி மார்க்கத்தை கற்றுக் கொடுக்குறாருன்னு சொன்னீங்க, அப்போ ஏன் அந்த பொய்யையும் கற்றுக் கொடுத்தாரு அப்படின்ற ஒரு சந்தேகம் வருமா இல்லையா? ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிறணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு 3 இடங்களில் பொய் சொல்வதற்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க. அது ஒன்று இந்த போர் தந்திரங்களுக்காக வேண்டியும், அதே மாதிரி கணவன் மனைவிக்கு மத்தியில் ஒத்துழைப்பை அந்த ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்காக வேண்டி, மக்களுக்கு மத்தியில் சமாதானத்தையும் நல்ல விஷயங்களையும் உருவாக்குவதற்காக வேண்டி இந்த 3 விதமான கட்டங்களில் பொய் சொல்ல அனுமதிச்சிருக்காங்க. இப்போ அந்த அடிப்படையில் தான் நம்ம இதை கவனித்தோம் அப்படின்னு சொன்னால், நல்ல மார்க்க அடிப்படையை ஓரிரை கொள்கையை கற்றுக்கொள்வதற்காக வேண்டிதான் இந்த பொய்யை இந்த துறை என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. ஏன்னா இதுக்கு பின்னாடி இந்த சிறுவன் செய்யக்கூடிய காரியங்கள் அவ்வளோ உயர்ந்ததாக இருக்கும். ஓரிரை கொள்கைக்கே பறைசாட்டும் விதமான ஒரு வாழ்வியலாகவும் இந்த சிறுவனுடைய மரணம் கூட அப்படி தான் அமைந்திருக்கும். அதன் அடிப்படையில் இந்த பொய் என்னது இந்த இடத்துல ஆகுமானதாக இருக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த துறவிட்ட கல்வி கற்றுக்கிட்டு சூரியகாரண்ட போகிறது, அங்கே அது காரணம் சொல்கிறது, சொல்லிட்டு அங்கே சூரியகாண்ட கல்வியை படிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போகிறது, வீட்டில் ஏதாவது காரணம் சொல்லிட்டு சூரியகாண்ட விட்டான்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறது. இப்படியே மாறி மாறி கல்வியை கற்றுக்கிட்டே வராருன்னு சிறுவன். இப்படி கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் மக்கள் எல்லாம் விரண்டோடுற மாதிரி ஒரு மிருகம் என்ன பண்ணுதுன்னா துரத்திக்கிட்டு எல்லாரையும். அப்போ அந்த சிறுவனை கடந்து போகிறதாக இருந்தால் இவனை தாண்டி தான் போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இப்படி பார்த்துட்டு சும்மா போக முடியாது, ஏதாவது மக்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது அதில் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறான்னு சொல்லுவேன். என்ன அப்படின்னு சொன்னால், 2 ஆசிரியர்கள், ஒன்று யார் துறவி, இன்னொரு சூனியக்காரர். இந்த இருவரில் ஒருவர், அதாவது சூனியக்காரனை விட துறவி சிறந்தவராக இருந்தால், இறைவா நான் அந்த கல்லை கொண்டு எறிவேன், அடிப்பட்டு அந்த உடனே மிக என்ன செஞ்சிடணும், இறந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் சிறுவன், நீயத்தை வைக்கிறான். இந்த நீயத்தை வச்சுக்கிட்டு கல்லை கொண்டு எறிகிறான். எரிஞ்ச உடனே வேகமாக போய் அடித்து என்ன செய்யுது, அந்த மிருகம் அங்கேயே விழுந்து செத்துருது. இப்போ அல்லாஹ்ட்ட என்ன கேட்டான் சிறுவன், இறைவா சூனியக்காரனை விட துறவி சிறந்தவராக இருந்தால் எனக்கு நீ அந்த மிருகத்தை நான் அடிக்கும்போது செத்துறணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். அதே மாதிரி மிருகம் செத்துருச்சு. அப்போ இங்கே இந்த இடத்துல அந்த செய்தி அவனுக்கு ஊர்ஜிதப்படுத்தப்படுது. இப்போது இதில் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த சம்பவத்தை துறவிகிட்ட சொல்கிறார். அந்த சிறுவன் சொல்கிறாப்புல. சொன்ன உடனே அந்த துறவி, பரவாயில்லை நீங்கள் நல்ல ஒரு காரியத்தை தான் பண்ணிக்கிறமானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னு சொன்னால், இனிமேல் நீ ஒவ்வொரு விஷயத்தையும், இப்போ நீ ஒரு விஷயத்தை கண்கூட பார்த்துட்ட, இது மாதிரி நிறைய விஷயங்கள் நீ பார்க்க வேண்டியது இருக்குது. அந்த சமயத்தில் நீ என்ன காட்டி கொடுத்துடாத, என்ன நீ செஞ்சிடாத, காட்டி கொடுத்துடாத, ஏன்னா நான் இன்னும் பணிகள் செய்ய வேண்டியிருக்குது, நிறைய பேர் கற்றுக் கொடுக்க வேண்டியது அப்படின்ற அர்த்தத்தை என்ன செய்கிறாரு இந்த துறவி சொல்கிறாரு. இப்போ பாருங்கள், நம்ம இன்றைக்கி கொள்கை ரீதியாக எப்படி தெளிவாக இருக்கிறோன்னு யோசிச்சு பாருங்கள். எந்த ஒரு வாழ்வியலில் அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகருக்கு போகணும்னா நம்மை நாமே பரிசோதித்து கொள்ள வேண்டும். நம்ம எதை சிந்திக்கிறோம், எதை பற்றி படிக்கிறோம், எதை தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறதுல ஆர்வம் மட்டும் இருந்தால் போகாது, அதனுடைய உண்மைத்தன்மையை அறிந்து கொள்வது மிக அவசியமானது. அதைத்தான் இந்த சிறுவன் அங்கே செய்திருக்கிறான். ஆகவே நாம் இந்த இடத்தில் 2-3 படிப்பினைகளை பெற்றோம். ஒன்று, பொய் சொல்கிறது அது நன்மையான காரியத்தின் அடிப்படையில் மாத்திரம் இருந்தால் மட்டும்தான் உகந்தது. அதை தவிர்த்து மற்ற இடங்களில் பொய் சொல்ல என்ன செய்யலை, அனுமதிக்கவில்லை. அது பல இடங்களில் சுட்டி காட்டுது. சரியா? சிரிக்க வைக்கிறதுக்கு பொய் சொல்கிறது, அதே மாதிரி நல்லது ஒரு தீர்ப்பு சொல்லக்கூடிய இடத்துல சாட்சிகள் விஷயங்களை பொய் சொல்கிறதுலாம் மிக பாவமான காரியம். இப்படி நிறைய விஷயங்கள் சுட்டி காட்டப்பட்டிருக்குது. அப்போது நல்ல விஷயங்களில்
அனுமதிக்கப்பட்ட நிலையில் நம்ம என்ன செய்யலாம், அந்த இடங்களில் போய் சொல்வது கூடும் என்ற ஒரு சட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி ஈமானை முன்னிறுத்தி நம்முடைய செயல்பாடுகளை அமைத்து கொண்டால் ஒரு உறுதி கிடைக்கும். இந்த சிறுவன் எப்படி மிருகத்தை கொல்லும்போது ஒரு உறுதி எடுத்தாரோ அந்த மாதிரி, ஒரு நீயத்து வச்சாரோ அந்த மாதிரி, அப்படியான ஒரு விஷயமும் உண்டு. ஆக மொத்தத்தில் நாம் இதன் மூலமாக கற்றுக்கொண்ட இன்னும் சில சம்பவங்கள் இருக்குது. இன்ஷா அதையும் பார்ப்போம். இந்த இடத்துல நம்ம இதோட இதை முடிச்சுக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியை வரக்கூடிய அடுத்த தொடரில் பார்க்கலாம். வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்கல்லாஹு ஹைரா. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொடர் 7க்கான கேள்வி. அந்த சிறுவனின் ஆசிரியர்கள் யார் யார்? இன்றைய கேள்வி பதிலுக்கான பரிசினை வழங்குவோர் வைல்ட் லென்ஸ் மார்க்கெட்டிங் சர்வீசஸ் அண்ட் ரைட் ஆப் நிறுவனத்தார்.